உருவானவா, என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா, என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து மறை சாட்சியர் அருட்பணியாளர் புனித மேக்சிமிலியன் மரிய கொள்கையுடைய திருவிழாவை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். இவருடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்த்தால் மற்றவருடைய வாழ்வுக்காக இந்த அருட்தந்தை தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கின்றார். தனது வாழ்வை ஒரு பொருட்டாகவும் நினைக்கவே காத ஒரு புனிதர் இன்னொரு மனிதனுக்காக தனது உயிரையே தியாகம் செய்து மறை சாட்சியாக மறைக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், உனது இடத்துக்காக, உன்னுடைய சாவுக்காக உனக்கு பதிலாக நான் சாகின்றேன் என்று சொல்லிய அந்த வார்த்தைகள் அந்த இடத்திலிருந்த எல்லோரையும் மனதையும் கிழித்து போட்டது. இது இயேசுவை பின்பற்றும் ஒருவர், இயேசுவுக்காகவே வாழ்ந்த ஒரு புனிதருடைய திருவிழாவை இன்று நினைவு கூறுகின்றோம். உனக்காக நான் இறக்கின்றேன், உனக்காக நான் என் வாழ்வை தியாகம் செய்கின்றேன் என்ற சொல்லிய இந்த புனிதருடைய வாழ்வை நாங்கள் இன்று கொண்டாடுவோம். இந்த புனிதரூடாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். எங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் நாங்கள் வைத்து மன்றாடும். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றால் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, அருட்பணியாளரும் மறை சாட்சியுமான புனித மேக்சிமிலியன் மரிய கொள்வே, கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்காகவும் ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றி எறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரை திருமகனின் விருப்பத்துக்கேற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 7, அதிகாரம் 10 இறைவசனங்கள் 18 தொடக்கம் 22 வரை. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலை கருவி இருந்தது. அவர்களுடன் 40 உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் 40 உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களினின்று யாரையும் தப்பவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகசாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரைப்பாளருக்கு பல்லவியாக, வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி.
கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியே அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 திருவசனங்கள் 15 தொடங்கி 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவருக்கு தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்து முன்னுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்து முன்னுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களில் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தால் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் முக்கியமாக எங்களுக்கு தரப்படும் ஒரு அழகான வார்த்தைகள் தான் நாங்கள் எங்களோட சகோதரர்களோடு நாங்கள் வாழுவது, அவர்களோடு இருக்கும் ஏதாவது குறைகள் நிறைகளை பற்றியான ஒரு பாகமும், 2வதாக ஆண்டவரோடு இருக்கிற எங்களுக்கு இருக்கிற தொடர்பை பற்றியும் அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது. அதாவது முதலாவது வாசகத்தில் நாங்கள் பார்த்தால் நாங்கள் ஒருவரோடு கோபப்பட்டிருந்தால், ஒருவரோடு மனத்தாங்களோடு இருந்தால் நாங்கள் அதை எப்படி சரி செய்து கொள்வது? முதலாவது நாங்கள் போய் தனியாக கதைக்கலாம். அதோடு அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் 2 பேர் 3 பேரோடு திருச்சபையோடு போய் கதைக்கலாம். அதுக்கு பிறகு முழு திருச்சபையும் செய்து அவரை செவி கொடுக்காவிட்டால் அவரை ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்கிறார். ஒரு பிற இனத்தவர் போன்றும் அவரை இனிமேல உங்களுக்குள்ள சேர்த்து கொள்ளாதீர்கள் எனவும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல இடங்களில் கூறும் அந்த ஒரு வசனம்தான் இது. நிறைய இடங்களை நாங்கள் சொல்லுவோம். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு இது உறுதியாக அவருடைய திருவாயிலிருந்து மலர்ந்த வார்த்தைகள். அவரே சொல்லுகின்றார், நீங்கள் செபிக்கும் போது 2-3 பேர் எங்கே செபிக்கின்றீர்களோ என் பெயரால் அங்கே நான் அவர்களிடையே உறுதியாக இருப்பேன். அவர்களுடைய செபங்களை நான் கேட்பேன், அவர்களுக்காக நான் வந்து நிற்பேன் என்று சொல்லுகின்றார். இது அழகான வார்த்தைகள், மிகவும் உறுதியான மற்றும் ஆறுதல் தரும் வார்த்தைகள். எங்களோடு அவர் இருக்கின்றார் என்று நாங்கள் சொல்லும் போது மிகவும் ஆறுதல் தரும் வார்த்தைகளை எங்களுக்கு இன்று வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவசித்து வாழ்வது அந்த இறைவனை மட்டும்தான். அந்த இறைவனில் நாங்கள் பலம் கொண்டு வாழ உண்டால், அந்த ஆண்டவரை மட்டும் பற்றி பிடித்து கொண்டு வாழ உண்டால் அவரில் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை பற்றி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 2-3 பேர் என் பெயரால் எங்கே கூடியிருந்து செவிக்கின்ற அவர்களிடையே அந்த 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 இடத்துல நான் வந்து நின்று உங்களுடைய சுபங்களை நான் கேட்பேன்
எங்களுக்கு ஆறுதல் தருகின்றார் ஆண்டவர் இயேசு. எங்களுடைய வார்த்தைகளை அவர் கேட்கின்றார், மதிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, முக்கியமாக இன்று நாங்கள் ஒரு அழகான ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். புனித மேக்சிமிலியன் கோல்பே, மரிய கோல்பே. இவர் அன்னை மரியாவிலே மிகவும் ஆழமான தீவிரமான அன்பு கொண்டவராகவும் இருந்தவர். இவருடைய வாழ்வு நாங்கள் பார்த்தால், இவர் அந்த போலந்து நாட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் இவர் ஒரு குருவாக, பிரான்சிஸ்கன் குருவாகவும், இவருடைய வாழ்வில் நாங்கள் எடுத்து பார்த்தால் முக்கியமாக இவர் ஹிட்லருடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் இவர் வாழுகின்றார். அவரும் பிடிபட்டு எடுத்து கொண்டு போகப்படுகின்றது அந்த மிகவும் கடுமையான ஊழியம் செய்யும், கடுமையான அவர்களை கொன்றொழிக்கும் அந்த சிறைச்சாலைகளுக்கு. இதுகளுக்கு நாங்கள் ஒன்றைத்தான் சொல்லுவோம், ஆஸ்ட்ரிச், நாசி இருட்டறை என்று சொல்லுவோம். இதில் முக்கியமாக இந்த இருட்டறைகளை கொண்டே அடைக்கப்படுகின்றார்கள். அங்கு நச்சு வாய்க்களை கொண்டும் மக்களை கொலை செய்வது. இந்த யூதர்கள் 6 மில்லியனுக்கு மேலே நாங்கள் சொல்லப்படுகின்ற கொல்லப்பட்டனர் அந்த காலத்தில். ஹிட்லருடைய அந்த கொடுமையான ஆட்சியில் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டார். இதில் இவரும் ஒருவராக இருக்கின்றார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இவர் மிகவும் தாழ்மையாக அன்பாக வாழ்ந்தவர். அந்த இருட்டு அறைகளுக்குள்ளும் ஆண்டவரை பற்றி போதித்தவர், ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்தவர். ஆனால் அதில் ஒரு பழக்கம் இருந்தது. அந்த இருட்டறைகளில், சிறைச்சாலைகள் இருந்த ஒரு முக்கியமான ரூலாக, அதாவது நிபந்தனையாக இருந்தது, யாராவது இதிலிருந்து ஓடி போய் விட்டால், யாராவது இந்த சிறைச்சாலையிலிருந்து ஓடிப்போனால் அவருக்காக 10 பேர் சாக வேண்டும். அவருடைய இடத்துல 10 பேர் சாக வேண்டும். எனவே அவர் இருந்த இடத்துல புனித மரிய கொல்பே, மேக்சிமிலியன் மரிய கொல்பே இருந்த அந்த சிறைச்சாலை ஒருவர் தப்பி செல்லுகின்றார். எனவே 10 பேரை அவர்கள் தேடி எடுக்கின்றார்கள். 10 பேரை தேடி எடுத்து அந்த 10 பேரையும் முன்னே கொண்டு வந்து நிற்கிறார்கள். அதில் ஒருவன் அழுகின்றான், ஐயோ என்னை காப்பாற்றுங்களேன், ஐயோ எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது, என்னுடைய குடும்பம் பார்த்து கொண்டிருக்குது வெளியில்னு சொன்னோன்னே, புனித மேக்சிமிலியன் கோல்பே, மரிய கோல்பே, அவருக்கு இந்த மனிதனை தெரியாது, ஒரு நாளும் அறிந்து இருக்கவில்லை. அறியாத ஒரு மனிதருக்காக கை உயர்த்தி சொல்லுகின்றார், அந்த மனிதனுக்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த அழகான குருவானவர் இவர் தனது வாழ்வையே அந்த மனிதனுக்காக கொடுத்து, இயேசுவை போல அந்த ஒரு மனிதன் இந்த மரிய கொள்கை மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்வில் முழுமையாக இந்த அன்பை நாங்கள் பார்க்கலாம். இயேசுடைய அன்பை, தனது வாழ்வை கொடுக்கின்றார். அவரும் ஒரு சிறிய வயதாக கொண்டிருந்தவர். எனவே இந்த மனிதன் அழுவதை பார்த்து உயிரை கொடுக்கின்றார். 1941 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இன்றைய நாள் 14ஆம் தேதி அவருடைய உயிர் எடுக்கப்படுகின்றது. மறை சாட்சியாக மறைக்கின்றார். இதில் ஒரு புனிதமான அழகான விஷயம் என்னவென்றால், பல வருடங்கள் கடந்து இவருடைய புனிதர் பட்டத்துக்கு அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்களாம். இதுதான் நடந்தது பாருங்க, அழகான ஒரு மறை சாட்சியம். அந்த குடும்பம் அந்த புனிதர் பட்டம் அந்த குடும்பமே அவருடைய புனிதர் பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது என்று இன்றும் சொல்லப்படுகின்றது. எனவே ஆண்டவருடைய நிலைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எங்களோடு வாழுகின்றார், எங்களை ஆசீர்வதிக்கின்றார். இந்த அழகான தியாக வாழ்வை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். நாங்களும் தியாகம் என்பது மிகவும் கடினமானது. என்னுடைய உயிரை இன்னொரு கொடுப்பது என்பது மிகவும் கடினம். அதை நினைத்து பார்க்க கூட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த புனிதர், இன்றைய நாள் புனிதர் தனது உயிரே கொடுக்கின்றார். துச்சமாக நினைக்கின்றார், ஒன்றுமே நினைக்கல. என்னுடைய உயிரை எடுத்துக்கோங்க, எனக்கு யாரும் இல்லை வீட்டில், ஆனால் கடவுளுக்காக நான் கொடுக்கின்றேன், தியாகம் செய்கின்றேன் என்று தனது உயிரே தியாகம் செய்கின்றார். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் யோசித்தாலும் இதுதான் இயேசு சொல்லும் அழகான சிலுவை வாழ்வு. நாங்கள் தன் உயிரையே என் நண்பனுக்காக கொடுப்பதை விட வேறு எந்த அன்பும் இல்லை என்று சொல்லும் அன்பு.
எனவே எங்களுக்கு சொல்லி தருகின்றார் இன்று இந்த புனிதர். நாங்களும் மற்றவர்களுக்காக வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் நாங்கள் மற்றவர்களுக்காக வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களுக்காக வாழுகின்றார். எங்களோடு வாழும் இவன் எங்களையும் அழைத்து நிற்கிறான் மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ. எனவே இத்திருப்புலியாக நாங்கள் மன்றாடுவோம். இந்த புனிதரூடாக எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களை நாங்கள் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். பதிலாட்களாய் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சாட்சிய வாழ்விலும் இறைவார்த்தை பணியிலும் ஆர்வமுடையோராய் வாழ்ந்திட அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க இறைவா, பிள்ளைகளாகிய நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து நேர்மையுடனும் இறை பற்றுடனும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல் நல குறைவினால் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் உமது அன்பு கரத்தால் குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இளையோர்கள் அனைவரும் இறை பக்தி, ஞானம், பணியார்வம், நேர்மை, நல்லொழுக்கம் உள்ள இளைஞர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளை இறைவா, நீர் தந்த இந்த வாழ்க்கைக்கு பல கோடி நன்றிகள் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் நாங்கள் தியாகம் எனும் மனப்பான்மையோடு வாழ எங்களை அழைத்து நிற்கின்றீர். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்வில் நீரே இருந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தையும் பெற்று தருபவர் நீரே. உம்மால் என்று எங்களுக்கு எதுவும் நடக்காது இந்த உலகத்தில். எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், நாங்கள் செய்யும் தொழில்துறைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அன்புள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள் பாலித்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் உனது பணியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்தும் நீ உன் கையில் ஏற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமில்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கொள்வேயின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையும் உமக்கு ஒப்பு கொடுக்கவும் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித மரிய கொள்வே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகுக்கரிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையின் உமது வல்லமையை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையுறாது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுணலேற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித மேக்சிமிலியன் மரிய கொல்பே, இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் மற்றுமே மலைத்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்ன என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவும் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவும் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என்ன என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது.
என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார், அருளமுதை ஈந்தார். தம் நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கொல்வே, இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையுன் அருள் திருவதனம் கண்டால் நம் அல்லல் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும், கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். என்று தேடாமானிடர் யாருளர் தரணி பாடார் அவளேற்றம், பாடார் அவளேற்றம். அன்னையுன் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும், கவலைகள் மறைந்து விடும். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.